ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப பேர் வந்து ரூ. 500 இருக்கிற ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஸ்டாக்ஸ் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அண்ட் ட்ரேடர்ஸ், ஒருவேளை ரூ. 500 லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வைப்பேன் அது எல்லாத்தையுமே தான் இன்றைக்குள்ள வீடியோஸில் சொல்ல போகிறேன் ட்ரேடர்ஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்ஸை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்க்குற மாதிரினா என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் இருக்குது, மீன்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் 5 பைசா கேபிட்டல். அண்ட் ட்ரேடர்ஸ், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கம்பேர்ட் டு யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா வெறும் ஜஸ்ட்டு யூஎஸோட கம்பேர் பண்ணிச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 4% மட்டும்தான் இங்கே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற ஃபியூச்சரில் மீன்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் ஆகும். அப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த 5 பைசா கேபிட்டலுக்குமே ஒரு பார்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இங்கே வரும். ஒரு பார்ட் ஆஃப் ஷேர்ஸ் வரும். அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அப்கமிங் டைம்ஸில் க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்ஸுமே ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மார்ச் 2025 360 crores வந்து இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ 320 crores இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் இது நெகட்டிவாக தான் இருக்குது, மீன்ஸ் இயர் ஆன் இயர் பேஸில் பார்த்தீங்கன்னா. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா 68 crores இருந்துச்சு, இங்கே 64 crores இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இங்கே இன்வெஸ்டர் செக்ஷனில் பாருங்கள் ட்ரேடர்ஸ், உங்களுக்கு கிளியராக வந்து கட் டு கட் ஆகிடும். லாஸ்ட் இது மீன்ஸ் குவார்டர்லி பேசிஸில் மார்ச் 2026 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 54% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே 48% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் பிக் பிளேயர் வந்து இங்கே வாங்கியிருக்காங்க. மீன்ஸ் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 12% இருந்துச்சு, அவங்க 15% ஆக்கிட்டாங்க. அதேமாதிரி ப்ரமோட்டர் 32 இருந்துச்சு, இவங்க 36 பண்ணிட்டாங்க. மீன்ஸ் இவங்களுக்கு எஃப்ஐஎஸ்க்கும் சரி அண்ட் ப்ரமோட்டருக்கும் தெரியும் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் இவங்க ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஓப் அதிகமாக சொல்ல தேவை ட்ரேடர்ஸ், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். இப்போ நியர் அபவுட் வந்து எந்த லெவலில் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 50% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே அதிகம் சொல்ல தேவையில்ல, ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் வருண் பெவரேஜ். அண்ட் இந்த ஸ்டாக்ஸுமே ட்ரேடர்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். கோல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே எடுக்காமல் இருக்க போகிறதில்ல. இப்போ மீன்ஸ் நம்ம அம்பானி வந்து கேம்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகுது. பட் ஃபியூச்சரில் மீன்ஸ் டவுன்லைன் ஒரு 20 years ஒரு 15 years அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம் பீரியடில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல வெல் பிராண்டடான ஸ்டாக்ஸ் தான். அண்ட் இதுவுமே இங்கே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளியராக பார்க்கலாம். எவ்ரி இயர் இங்கே க்ரோ ஆகிறதா கிளியராக இங்கே விசிபிள் ஆகுது. 20,000 crores இருந்துச்சு, 21,000 22,000 crores இங்கே ட்ரில்லிங் 12 months இது சேல்ஸ் இருக்குது. எவ்ரி இயர் க்ரோ ஆகிறத கிளியராக பார்க்கலாம். அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே 2,600 3,000 3,200 வந்து கண்டினியூ எவ்ரி இயர் க்ரோ ஆகிறதுமே கிளியராக பார்க்க முடியும். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 14% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற 85% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே மீன்ஸ் ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது, அதிகமாக சொல்ல தேவையில்ல. அண்ட் இந்த ஸ்டாக்ஸுமே ட்ரேடர்ஸ் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 30% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதுவுமே கிளியராக பார்க்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் இதுவுமே நோட் பண்ணிக்கிங்க, நான் சொல்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே இங்கே மீன்ஸ் ஷார்ட் டைம் பீரியடில் சொல்கிறேன், ஸ்விங் ட்ரேடிங்காக. எல்லா ஸ்டாக்ஸுமே ரேலி தரணும் இல்லை. ஆல்மோஸ்ட் நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்ஸுமே கீழே டவுன்ஃபால் ஆயிருக்கு. இருந்தாலும் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. ஒருவேளை ஷார்ட் டைம் பர்பஸ்க்காக நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இந்த ஸ்டாக்ஸ் இப்பயுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதே மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 yearக்கு 5,000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் கண்டிப்பாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ், என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. வெறும் ஜஸ்ட் இங்கே 3,000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் கண்டிப்பாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும்.
வெறும் ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் நீங்கள் ட்ரையல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்டாக் பிர்லா சாஃப்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸு. அண்ட் ஐடி செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அதிகமாக பூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வைடு படி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பூம் ஆகவே இல்லை. ஏன்னா ரொம்ப கண்ட்ரிஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. இன்னும் அதிக கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிங்கிறது ஒரு இது பிளாட்ஃபார்மே இருக்காது. மீன்ஸ் அங்கெல்லாம் இன்டர்நெட்டு ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்காது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிலாம் எடுத்துட்டிங்கன்னா அங்கெல்லாம் அதிகமாக இன்டர்நெட்டே பார்க்க முடியாது. அதனால் நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்பயுமே ஒரு 30லேருந்து ஒரு 40% மட்டும்தான் மீன்ஸ் நெட்டே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஐடி இது பூமியும் வந்து டவுன் தலேருந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து மீன்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரோ இருக்குது. அதனால் இந்த பிர்லா சாஃப்ட் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அண்ட் பிர்லா சாஃப்ட் இதுவுமே எங்கேயுமே டெக்னிக்கல்ஸ் கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இன்னும் கீழே டவுனில் போய் மீன்ஸ் ஐடி செக்டரே வந்து இப்போ டவுனில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 65% இங்கே கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கான இன்னொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து காம்படிட்டரில் ரொம்ப அதிகமாக அடிக்குது ஐடி செக்டரில். மீன்ஸ் டெக்னாலஜி அடிக்குது. அதனால இந்த ஸ்டாக்ஸுமே ரொம்ப கீழே இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே நான் உங்ககிட்ட சொல்கிற ட்ரேடர்ஸ், ஒருவேளை என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் லாங் டைம் வைக்கிற மாதிரினாலும் நான் இந்த ஸ்டாக்ஸை டெஃபினட்டாகவே வைப்பேன். அண்ட் இந்த ஸ்டாக்ஸுமே இங்கே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். மார்ச் 2025 5375 crores இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 2026 5310 தான் இருக்குது. 10 crores வந்து இங்கே சேல்ஸ் ஆயிருக்கு. மீன்ஸ் சேல்ஸ் வந்து டவுன் ஆகிறத கிளியராக இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 517 crores இருந்துச்சு. அதுக்கடுத்து 518 crores. மீன்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, வெறும் ஒரு பாயிண்ட் ஆஃப் மினிமல் வந்து இன்க்ரீஸ் ஆனதை கிளியராக பார்க்க முடியும். ஏன்னா ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டாக இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். பப்ளிக் கிட்ட லாஸ்ட் குவார்ட்டரில் 24% இங்கே ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதை டிக்ளைன் பண்ணி 22% இருக்குது. இங்கே பப்ளிக் கிட்ட நெகட்டிவாக இருக்குது. அண்ட் பப்ளிக் கிட்ட இருக்க ஸ்டேக்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது இங்கே நம்பர்ஸில் கிளியராக பார்க்க முடியுது. 10% இருந்துச்சு, 13% வந்து இங்கே அப்சைடாக இருக்குது. அதிக சொல்லத்தில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். மீன்ஸ் எஃப்ஐஸ் வந்து ஒரு கண்ணு வந்து இந்த ஸ்டாக்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக், இந்த ஸ்டாக்கை பற்றி 500 ரூபாக்குள்ளே சொன்னீங்கன்னா சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஐடிசி தான். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி அதிக சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். சிகரெட் மீன்ஸ் டொபாக்கோ செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான் மார்க்கெட் லீட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் செக்டராக இருக்கட்டும், இல்லை க்ராசரி செக்டராக இருக்கட்டும், எல்லா செக்டர்லையுமே இவங்க கை வச்சுருக்காங்க. அண்ட் ஈவன் ஸ்டேஷ்னரி செக்டர் இருக்குல்ல, அதுலேயுமே இவங்க கால் வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப அதிகமான மீன்ஸ் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. என்ன வெறும் ஒன்று கவர்மெண்ட் அப்பப்போ இந்த டேக்ஸ் போட்டுடுறாங்க டொபாக்கோ மேலே, அதனால தான் கீழே வருது. இல்லைனா தலைமை எப்பயுமே பறந்துகிட்டே தான் இருப்பார். அண்ட் நம்ம டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து செம்மையாக கீழே அடி வாங்கி ஒரு 43% கீழே டவுனில் தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாகவே பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் நீங்களுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் பப்ளிக் கிட்ட 15% மட்டும் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு ரவுண்ட் ஃபிகராக பிடிச்சிங்க ஒரு 16% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற 84% இருக்குல்ல, ஒரு ரவுண்ட் ஃபிகராக சொல்லிங்கன்னா ஒரு டவுன் லைன் அப்படின்னு பிடிச்சா ரவுண்ட் ஃபிகராக ஒரு 80% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதிகமாக சொல்ல தவிர உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் ட்ரேடர்ஸ் இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில்லு வருதில்ல, அது எல்லாமே மீன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் தான். அண்ட் இவங்களுக்கு வந்து ஈவன் வந்து இங்கே டிவிடெண்ட் பர்பஸ்க்காகவும் ஒரு ஸ்டாக்ஸை வெல் பிராண்டடாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஏன்னா டிவிடெண்ட்டுமே 3.18% நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டிவிடெண்ட் ஈல்டுமே தந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு டெக்னிக்கல் பேஸில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு 22% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் இயரில் 45,000 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 46,000 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இயர் ஆன் இயர் க்ரோ ஆனது சேல்ஸ் வந்து கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் நெட் ப்ராஃபிட்மே 15,500 crores இருந்துச்சு, இப்போ 15,900 crores இருக்குது. இங்கேயுமே க்ரோ ஆனது கிளியராக பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட இங்கே ரொம்ப அதிகமாக இல்லை. லாஸ்ட் குவார்ட்டரில் 3.67% இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 3.51% இருக்குது. அதிகமாக இல்லை, வெறும் ஜஸ்ட் ஒரு மினிமலாக டவுன் ஆனதை கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே எஃப்ஐஸ் வந்து 24% இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. ஆல்மோஸ்ட் எஃப்ஐஸ் தான் இங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதிகமாக சொல்ல தேவையில்லை. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 month மட்டும் ட்ரையல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதை தவிர வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குது டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.